வணக்கம் அன்பான நண்பர்களே. இன்று நான் உங்களுக்கு இந்திய காட்டிலிருந்து எனக்கு பிடித்த ஒரு கதையை சொல்ல போகிறேன். ஒரு புத்திசாலி குரங்கு மற்றும் அவ்வளவு புத்திசாலித்தனமில்லாத முதலை பற்றிய கதை. ஒரு அழகான பளபளக்கும் குளத்தை கற்பனை செய்து பாருங்கள். அதன் அடுத்ததாக நீங்கள் இதுவரை பார்த்திராத மிகவும் சுவையான நாவல் பழங்கள் நிறைந்த ஒரு பெரிய அற்புதமான மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு கனிவான குரங்கு வாழ்ந்தது. ஒரு வெயிலான நாளில் ஒரு பசியான முதலை கரைக்கு வந்தது. குரங்கு மகிழ்ச்சியாக கீழே இருக்கும், நண்பரே, நீங்கள் பசியாக தெரிகிறீர்கள். இந்த சாறு நிரம்பிய பழங்களில் ஒன்றை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? முதலை ஆச்சரியத்துடன், இது அற்புதமாக உள்ளது. எவ்வளவு இனிப்பு! நன்றி. ஏன் நண்பாமா? அப்படியே ஒரு அழகான நட்பு தொடங்கியது. ஆனால் முதலையின் மனைவிக்கு ஒரு பேராசை நிறைந்த எண்ணம் வந்தது. மனைவி, கணவரே, பழம் இவ்வளவு இனிப்பாக இருந்தால் அதை தினமும் சாப்பிடும் குரங்கின் இதயம் இன்னும் இனிப்பாக இருக்க வேண்டும். நான் அதன் இதயத்தை எனக்கு கொண்டு வர வேண்டும். முதலை, என்ன இல்லை, அவன் எனது சிறந்த நண்பன். நான் அதை செய்ய முடியாது. முதலை மிகவும் குழப்பமடைந்தது. ஆனால் இறுதியாக அது சம்மதித்தது. அடுத்த நாள் அது குரங்கை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றது. ஆனால் குளத்தின் நடுவில், குரங்கு, நண்பா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நாம் ஏன் மூழ்குகிறோம்? முதலை, எனக்கு மிகவும் வருந்துகிறது. என் மனைவி, அவள் உங்கள் இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள். குரங்கு அமைதியாக, எனது அன்பான நண்பா, நாங்கள் குரங்குகள் எங்கள் இதயங்களை எங்கள் மரங்களில் வைத்திருக்கிறோம். திரும்பி செல்வோம். நான் அதை உங்களுக்கு தருகிறேன். முட்டாள் முதலை அதை நம்பியது. அது திரும்பி கரைக்கு அதிவேகமாக நீந்தியது. கரை சேர்ந்ததும் குரங்கு குதித்து மரத்தின் மேல் ஏறியது. குரங்கு, முட்டாள் முதலை, நீங்கள் ஒரு பேராசைக்காக எங்கள் நட்பை துரோகம் செய்தீர்கள். விடை பெறுகிறேன். முதலை மிகவும் வெட்கப்பட்டது. அது தலை குனிந்து ஒரு அற்புதமான நண்பனை என்றென்றும் இழந்து நீந்தி சென்றது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? கனிவாக இருப்பது அற்புதமானது, ஆனால் ஆபத்தில் புத்திசாலியாக இருப்பதும் முக்கியம். உண்மையான நட்பு எந்த பரிசையும் விட மதிப்புமிக்கது. பார்த்ததற்கு நன்றி. பை.